கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 14:6. ரோமன்ஸ் 14:6. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். இப்ப சாப்பாடு பிரச்சனை இல்ல, நாட்கள் பிரச்சனை இல்ல, நீங்க செய்கிற முறை பிரச்சனை இல்ல, எது கர்த்தர். ஏன்னா அதுல பாருங்க 4 முறை கர்த்தருக்கென்று. அப்ப எது பிரச்சனை? என்ன? கர்த்தர் தான், மீதி ஒண்ணும் கிடையாது. அப்ப சொல்லும் என்ன சொல்றாரு? நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளை கனத்துக்குரியதாகவும் இது பண்ணுவது என்னத்துக்காக பண்றாரு? அவர் கர்த்தருக்காக பண்றாரு. இது இது செஞ்சா இது நடக்கும் அப்படிங்கிறது இல்ல. இது ஒரு விதமான ஆராதனை. அவர் என்ன பண்றாரு? கர்த்தருக்கென்று. ஏன்னா அவர் செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய காரியம் என்ன? அவருடைய மனசாட்சியின்படி அவர் கர்த்தருக்கென்று வாழக்கூடியவராய் அதை செய்யக்கூடியதா. அத நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். அப்ப எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குது. இது நான் எல்லா நாளையும் ஒரே மாதிரி தான். நான் அப்ப என்ன, என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளையும் நான் பொறுப்பு இல்லாம இது பண்றது இல்ல. நான் கர்த்தருக்கு பயபக்தியா இல்லாம இருக்கிறது இல்ல. அதனால எல்லா நாட்களையும் என்ன பண்றேன்? நான் கர்த்தருக்கென்று உகந்ததாய் நான் உபயோகப்படுத்துறேன். என் மனசாட்சி பிரகாரம் நான் எதையும் சரியா தவறா பண்ணல. ஏன்னா எல்லா நாளுமே கர்த்தருக்குரியது என்று செய்யக்கூடியதா இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாரு? புசிக்கிறவன் தேவனுக்கென்று ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். அப்ப இந்த எல்லா ஆகாரத்தையும் புசிக்கிறவன் என்ன பண்றான்? இது கர்த்தர்ட்ட இருந்து வந்த கொடை, இது கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இது கர்த்தர் எனக்கு குறித்த ஒரு பெரிய ஒரு விடுதலை என்று சொல்லி ஒரு நன்றி அறிதலோட சாப்பிடக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, கிறிஸ்து எல்லாவற்றையும் எனக்காக இது பண்ணாரு, அது எல்லாமே சுத்தம் உள்ளதுதான், இதை நான் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறேன். இப்படி செய்வதன் மூலமாய் நான் என்ன பண்றேன்? கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்தி சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்ப அதே சமயத்துல என்ன பண்றாரு? நான் இதை ஏன் செய்யாம இருக்கிறேன்? கர்த்தருக்கு பயந்து, இது என்னை எந்த வகையிலையும் இது பண்ணிடக்கூடாது, தீட்டு பண்ணிடக்கூடாது என்று சொன்னதுனால நான் என்ன இதை சாப்பிடாம இருக்கிறதுனால கிறிஸ்துவ கனப்படுத்துகிறேன். என்னுடைய மனசாட்சியின் பிரகாரம் நான் என்ன பண்றேன்? கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தும் விதமாக நான் இத சாப்பிடாம இருக்கிறேன். இதுவும் ஒரு ஆராதனை என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னு பாருங்க, வாழ்க்கையில நாட்களை விசேஷித்துக் கொள்றவனும் கர்த்தருக்கென்று ஆராதனை செலுத்துறான், நாட்களை விசேஷிக்காதவனும் கர்த்தருக்கென்று ஆராதனை செலுத்துகிறான், புசிக்கிறவனும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறான், புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று ஆராதனை செலுத்துகிறான். அப்ப இது எல்லாமே என்ன? கர்த்தருக்கென்று நன்றி செலுத்தக்கூடிய மக்களா. அப்ப பாருங்க, சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சாப்பிடாதவங்களா இருந்தாலும் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாய் இருக்கிறாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப இதுல என்ன முடிவு வருதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கன்விக்ஷன் இருக்கு. என்ன? இதுதான் சரி என்ற ஒரு தீர்மானம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அவங்க வித்தியாசமான பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. ஆனா என்ன, ஒரே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருக்கிறாங்க. அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன் ஒரே தேவன். ஆனா 2 பேரும் செய்யக்கூடிய செயல்முறை வித்தியாசமா இருந்தாலும் 2 பேரும் கர்த்தருடைய நன்றி அறிதலுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, இங்க என்ன, நான் செய்யக்கூடிய செயல்முறை வித்தியாசமா இருந்தாலும், என்னுடைய மனசாட்சியினுடைய காரியங்கள் வித்தியாசமா இருந்தாலும், எனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் வித்தியாசமா இருந்தாலும், நான் என்ன பண்ண மாட்டேன்? ஒருத்தவங்களை குற்றப்படுத்தவோ இல்ல ஒருத்தவங்களை நியாயம் தீர்க்கவோ மாட்டேன். காரணம், எல்லாமே கர்த்தருக்கென்று நடைபெறக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கென்று வாழுகிற நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கன செலுத்துகிறவர்களாய், நம்முடைய வித்தியாசங்களை மீறி அதன் மூலமாயும் கர்த்தருக்கு கன செலுத்தக்கூடிய மக்களா. ஏன்னா தேவனும் என்னத்தை பாக்குறாரு? உள்ளத்தை பாக்குறாரு, இருதயத்தை பாக்குறாரு.
நம்முடைய பழக்கத்தை பார்க்கல. ஏன்னா ஒரு ஒரு உண்மையான ஆராதனை என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருக்கென்று வாழ்வதில் தான் இருக்கு. அப்ப என்னன்னா, நம்ம இது மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளும் போது, நம்ம ஒரு கிறிஸ்தவ ஆராதனை என்பது நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? எப்பொழுதும் கிறிஸ்துவை கனப்படுத்துகிற மக்களாக இருக்க வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த நல்ல நாளில நாங்கள் எங்களை உம்முடைய கரங்கள்ல முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, இப்போதும் எங்களுடைய பழக்க வழக்கங்களில் வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துவதற்கும் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கும் உரியது என்பதை புரிந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.